Hi students, next நம்ம பார்க்க போகிறது காஸ்ட் கான்செப்ட். காஸ்ட் கான்செப்ட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடக்க விலை கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போன கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா, ஸோ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ அக்கௌண்டிங்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தோம்ல. ஃபஸ்ட்டு 3 பார்த்தோமா. ஃபர்ஸ்ட் ஒன் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னா அந்த ஓனர்ன்றது ஒரு தனி ஒருத்தர், பிஸ்னஸ்ன்னு ஒரு தனி ஒருத்தர், 2 பேர் இருக்காங்க அப்படின்னா ஓனர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சரிங்களா, இப்போ யார் கடை வாங்கியிருக்காங்க, பிஸ்னஸ் கடை வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பர்சனாக வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணணும், அவரு திருப்பி ஆட்டை கொடுக்கணும். யார்கிட்ட கடை வாங்கினாங்களோ அவர்கிட்டயே திருப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்டில் என்ன பண்ணுறோம், நம்ம ஓனர் வேற பிஸ்னஸ் வேற, ரெண்டுமே தனித்தனி தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னா என்ன பண்ண, வணிக தனித்தன்மை கருத்து அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் என்னது, ஒன்லி மணி டிரான்சாக்ஷனை மட்டும், பணம் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷனை மட்டும்தான் என்ட்ரி பண்ணுவாங்க. பணம் சம்மந்தம் இல்லாத டிரான்சாக்ஷனை என்ன பண்ண மாட்டாங்க, என்ட்ரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்த்தோம், சேரு, டேபிள், கம்ப்யூட்டர், லேப்டாப், இந்த மாதிரி பொருளாக நம்ம என்ட்ரி பண்ணாமல் லேப்டாப் 5 lakhs, கம்ப்யூட்டர் 2 lakhs அப்படின்னு சொல்லி அமௌண்ட் வைஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அதுதான் அது மணி டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்படி நம்ம என்ட்ரி பண்ணுறது தான் அது மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அமௌண்ட் வைஸ் நம்ம வந்து சொல்கிறது தான் அது மெஷர்மெண்ட். ஸோ இதனால் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், பண மதிப்பீட்டு கருத்து என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் என்ன சொல்லலாம், நிறுவன தொடர்ச்சி கருத்து. ஸோ கம்பெனி இப்போ எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, ஃப்யூச்சரில் நம்மளால் ரன் பண்ண முடியுமா, சரிங்களா, நம்மளால் நிறையா இயர்ஸ் வந்து நம்ம கம்பெனி ரன் பண்ண முடியுமான்னு சொல்லி கம்பெனியோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக என்ன பார்த்தோம், கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது காஸ்ட் கான்செப்ட். கவனி, an asset is recorded in the books on the basis of the historical cost. That is the accusation cost. Cost of accusation will be the base for all further accounting. It does not mean that the assets will always be shown at cost. It is recorded at cost at the time of its purchase but is systematically reduced in its books value of by charging depreciation அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் காஸ்ட் கான்செப்ட் அப்படின்னா என்னது, ஒரு அடக்க விலை. ஸோ அடக்க விலை எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, நீ ஒரு கம்பெனிக்காக ஒரு அசட்ஸை வாங்கினாலும் சரி, இல்லை கூட்ஸை வாங்கினாலும் சரி, ஒரு பொருளை இப்போ நீ வாங்குற, ஸோ அந்த பொருளை எவ்வளோக்கு வாங்கின, அந்த ஒரிஜினல் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோக்கு கேஷ் கொடுத்து வாங்கின அப்படின்ற ஒரு ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரிஜினல் ரேட்டை என்ட்ரி பண்ணுறது தான் என்ன அப்படின்னா காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொருளோட உண்மையான விலையை நம்ம பதிவு செய்கிறது தான் அது காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அது ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இல்லை பாருங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்கள், an asset is recorded in the books on the basis of historical cost. நீ ஒரு அசட்ஸை வாங்குற அப்படின்னா அந்த ரெக்கார்டு எப்படி இருக்கணும், ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட், ஒரு புராதன அடக்க விலை, அதனோட ஒரிஜினல் ரேட்டில் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், எப்போவுமே இந்த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டைமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்வளோ கூட்ஸ் வாங்குறாங்க, ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னா அந்த பொருளோட உண்மையான ரேட்டை பதிவு செய்கிறது தான் அக்கௌண்டிங்கோட பேசிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா டைமும் அப்படியே என்ட்ரி பண்ணுவாங்க அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன் அப்படின்னா ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோக்கு பொருள் வாங்கியிருக்காங்களோ அந்த பொருளோட ரேட்லேருந்து டெப்ரிசியேஷனை லெஸ் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்படி தான் என்ன பண்ணுவாங்க, டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணி காட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ நீ வந்து என்ன பண்ணுறன்னா ஒரு மெஷினரி வாங்குற, அந்த மெஷினரியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh வச்சுக்கோங்க. சரிங்களா, அது 1 year நீ யூஸ் பண்ணுற. சரிக்கண்ணே, இப்போ அதுக்கு டெப்ரிசியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 போட்டுக்கலாம். இப்போ நீ இதை லெஸ் பண்ண அப்படின்னா எவ்வளோக்குன்னு வரும், 9,000 வரும் இல்லைங்களா. அப்போ
அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெப்ரிசியேஷன்றது 10,000, அந்த 1 lakh வந்து என்னது ஒரு மெஷினரி வாங்குற அந்த மெஷினரியிலேருந்து 10,000 லெஸ் பண்ணிட்டு அப்படின்னா உனக்கு 90,000 வரும். ஸோ எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் ஒரிஜினல் ரேட்டாக என்ன பண்ணுவாங்க என்ட்ரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கரண்ட் இயரில் அந்த மெஷினரோட வேல்யூ எவ்வளோ 90,000, சரிங்களா. ஸோ எப்பவுமே என்ன பண்ணுவாங்க டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணி இப்படி தான் என்ட்ரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கீழே பாருங்கள் சில சம் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லிமிடேஷன்ஸ் அப்படின்னா அந்த குறைபாடுகள், சரிங்களா. இந்த மாதிரி ஒரிஜினலாக காஸ்ட் இப்போ நம்ம ஒரு பொருளோட விலையை ஒரிஜினலாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன அந்த இடத்துல ப்ராப்ளம் அக்யூர் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இன் அன் இன்ஃப்ளேஷனரி சுச்சுவேஷன்னா பணவீக்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கம்பெனி லாஸில் கூட போனாலே அந்த மாதிரி டைமில் பாருங்க, வென் ப்ரைஸ் ஆஃப் கமோடிட்டிஸ் increase value, the assets at historical cost may not represent the true positions of the business. அதாவது என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு டைமும் பொருளோட விலை என்னது அதிகமாக தான் இருக்கும். இப்போ ஒரு மிஷினரி வாங்குற அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்ச் மாதம் அந்த மிஷினரி வாங்குற, சரிங்களா. ஏப்ரல் இல்லைன்னா ஜூன் மாதம் போய் அதே மிஷினரி வாங்குற அப்படின்னா கொஞ்சமாவது என்ன பண்ண இருக்கும், ஒரிஜினலாகவே அது ஒரு ரேட் வந்து என்ன அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நீ எல்லா இயர்ஸ்க்கும் ஒரிஜினல் ரேட்டே கரெக்டாக ஒரே மாதிரியே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்த அப்படின்னா ஸோ நம்மளோட என்னது இன்ஃப்ளாச்சுவரி சுச்சுவேஷன்ஸ் பணவீக்க காலத்துலேயும் சரி அது ஒரு பொருளோட உயரக்குள்ளேயும் சரி, சரிங்களா. அப்போ ஒரிஜினல் ரேட்டே நீ என்ட்ரி பண்ணிட்டு வந்த அப்படின்னா கம்பெனியோட ட்ரூ பொசிஷன் உன்னால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. எல்லா டைமும் என்ன பண்ண முடியாது, நம்மளோட ஒரிஜினல் ரேட்டே நம்மளால் என்ன பண்ண முடியாது, என்ட்ரி பண்ண முடியாது. ஸோ அது ஒரு லிமிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் புரியுதா கண்ணு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க, தி ரிசல்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட் எஸ்டாப்ளிஷ்டு அட் டிஃப்ரெண்ட் டேட்ஸ் ஆர் நாட் கம்பேரபிள் இஸ் அசட்ஸ் ஆர் ரெக்கார்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் பேசிஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரிஜினல் ரேட்லேயே நீ என்ட்ரி பண்ணுற அப்படின்னா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுது அந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்களா அந்த மெஷினரி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மெஷினரி ரேட் அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னா ஒன்னால் என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ணி கம்பெனியில் ஒரு முடிவு எடுக்க முடியாது. எப்படி மிஸ் கம்பேர் பண்ணுறது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் மாதம் சம் குட்ஸ் வாங்கியிருக்க அதே குட்ஸ் தான் வாங்கியிருக்க அதோட ரேட் நீ என்ட்ரி பண்ணியிருப்ப. ஸோ அதே தான் எல்லா இயர் பை இயர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த இயர் ஃபுல்லாக அதே ரேட்டு தான் நீ எடுத்துக்குவேன். ஸோ ஒரிஜினல் ரேட்டை தான் எடுத்துக்குவேன். ஆனால் பட் டெப்ரிசியேஷன்லாம் கால்குலேட் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா புதுசாக இன்னொரு ரேட் எடுத்திருப்பாங்க. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா அதே மிஷினரி கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும், இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா அதோட கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ அது என்னது இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீ என்ட்ரி பண்ண ஒரிஜினல் ரேட்டே என்ட்ரி பண்ண அப்படின்னா ஒவ்வொரு டேட்டும் நடக்கக்குள்ள டிரான்சாக்ஷன் என்ன பண்ண முடியாது, நல்லா கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மிஷினரி வந்து இந்த மாதம் வந்து 1 lakh அப்படின்னா செகண்ட் மந்த் அதோட கம்மியாகவும் ஆகலாம் அதிகமாகவும் ஆகலாம். ஸோ அப்போ என்ன பண்ண முடியாது, உன்னால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் பாருங்க, assets which do not have acquisition cost such human resource are not recognized under this concept. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு டைமும் நம்மளோட ஒரிஜினல் ரேட்டே எல்லா டைம்லையும் மதிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் தான் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னா மனித வளங்கள், சரிங்களா. ஸோ இப்போ காஸ்ட் கான்செப்ட் அப்படின்னா ஒரே மெயின் பாயிண்ட் என்னென்னா அவங்களோட ஒரிஜினல் ரேட்டை என்ட்ரி, அதாவது ஒரு பொருளை வாங்குற அந்த பொருளோட ஒரிஜினல் ரேட்டை என்ட்ரி பண்ணுறது தான் காஸ்ட் கான்செப்ட், அடக்க விலை கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அடுத்தது டியூயல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ டியூயல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா இரட்டைத்தன்மை கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இரட்டை தன்மை கருத்து இங்கே பாருங்க. According to this concept, every transaction or events has two aspects, dual effect. ஒன்று இல்லைன்னா இரட்டை தன்மை கருத்துன்னா அந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் பாருங்க இந்த டியூயல் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன உணர்த்துது அப்படின்னா ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தாலும் சரி இல்லை பணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் ஏதாவது நடந்தாலும் சரி, சரிங்களா, அது எப்பயுமே அது டியூயல் ஆஸ்பெக்ட்ஸ் ரெண்டு தன்மையாக நமக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டு தன்மை அப்படின்னு என்னது, ஒன்று டெபிட்டாகவும் இருக்கும் இன்னொன்று கிரெடிட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வென் அருண் ஸ்டார்ட்ஸ் எ பிஸ்னஸ் வித் கேஷ் 5 lakhs ஆன் தி ஒன் ஹேண்ட். இங்கே என்ன சொல்கிறாங்க, அருண் வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எவ்வளோ அமௌண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு, 5 lakhs போட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு, சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்க அவரை பாரு. அடுத்தது, தி பிஸ்னஸ் கெட்ஸ் கேஷ் ஆஃப் 5 lakhs அண்ட்
the other hand, a liability arises that is the business has to pay Arun a sum of 5 lakhs. அதாவது அருண்ன்றவர் என்ன பண்றாரு, இந்த இடத்துல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு 5 lakhs இன்வெஸ்ட் பண்றாரு. எங்க, அந்த பிசினஸ்ல 5 lakhs இன்வெஸ்ட் பண்றாரு. உடனே 2 ஆஸ்பெக்ட்ஸ் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, அருண் வந்து அமௌண்ட் போடுறாரு. சரிங்களா, எங்க போறாரு, கம்பெனியில போடுறாருன்னு சொன்னேன். சரிங்களா, இப்போ இந்த கம்பெனி வந்து அருணுக்கு அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுக்க வேண்டிய லைபிலிட்டிஸ் அந்த இடத்துல அரைஸ் ஆகுது. ஸோ இங்கே 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கா, அதான் அது டெபிட் ஒரு ஆஸ்பெக்ட்ஸ், கிரெடிட் ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. சரிங்களா, டெபிட் ஈக்குவலன் கிரெடிட், கிரெடிட் ஈக்குவலன் டெபிட். ஸோ ரெண்டுமே அது 2 ஆஸ்பெக்ட்ஸும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல டெபிட்னா என்ன, கிரெடிட் என்னன்னு சொல்லி நம்ம இன்னும் அதோட யூனிட்ஸ் வரக்குள்ள, 3rd யூனிட்லாம் வரக்குள்ள நம்ம இன்னும் டீப்பாக பார்க்கலாம். அப்போ இன்னும் நல்லா உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவேன். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல என்னது, அருணுக்கு கம்பெனி, அருண் என்ன பண்ணுறாரு, பிஸ்னஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. பிஸ்னஸ் என்னது, பிஸ்னஸ் இங்கே இருக்குது, பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அருண்ன்றவர். ஸோ இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, பிக்கு கடன் கொடுக்குறாரு அப்படின்னா பி என்ன பண்ணணும், ஏக்கு கடன் திருப்பி கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்குது, பிகிட்ட இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, இதுதான் அது டியூயல் ஆஸ்பெக்ட்ஸ் கான்செப்ட். ஒரு பக்கமாக நம்ம யோசிக்கக்கூடாது, 2 பக்கமும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அதானது டியூயல் ஆஸ்பெக்ட்ஸ் கான்செப்ட், இரட்டை தன்மை கருத்து. அடுத்தது பாருங்க, திஸ் கான்செப்ட் விச் ரெகனைஸ் தி ஃபேக்ட் தட் ஃபார் எவ்ரி டெபிட் தேர் இஸ் எ கரஸ்பாண்டிங் அண்ட் ஈக்குவல் கிரெடிட். திஸ் இஸ் த பேசிஸ் ஆஃப் தி என்டையர் சிஸ்டம் ஆஃப் டபுள் என்ட்ரி புக் கீப்பிங். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்னா என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸுமே டெபிட்டும் வரும் கிரெடிட்டும் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் அது டியூயல் ஆஸ்பெக்ட்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாருங்க, கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு ஃபார்முலா மாதிரி. ஃப்ரம் திஸ் கான்செப்ட் அரைஸ் தி பேசிஸ் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் தட் இஸ். ஸோ இந்த கான்செப்ட் டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் என்ன நமக்கு உணர்த்துது அப்படின்னா பாருங்க, கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டிஸ் ஈக்குவல் டு அசட்ஸ். சரிங்களா, நீ என்ன பண்ணுற, அந்த கம்பெனியில் முதல் போடுறாங்க, அந்த முதல் என்னது போடுறாங்க, கம்பெனியில் போடுறாங்க. சரி, கம்பெனி வந்து அந்த அமௌண்ட்டை யார் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு திருப்பி தர வேண்டிய லைபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டிஸ் ரெண்டும் சேர்ந்து தான் அது நமக்கு அசட்ஸாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அதான் நம்மளோட கம்பெனியோட சொத்தை நமக்கு இருக்கு, நமக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா அது. ஸோ ஒருத்தருக்கு என்ன பண்ணுற, ஒரு ஓனர் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணால் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணணும், நமக்கு திருப்பி தர வேண்டிய பொறுப்பு இருக்குது. ப்ராஃபிட்டோட சேர்த்தியும் கொடுக்கலாம், லாஸாகவும் கொடுக்கலாம், ஆனால் நமக்கு அவர் என்ன பண்ணணும், கொடுக்கணும். சரிங்களா, அதை சேர்ந்தது தான் அசட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது பாருங்க என்ன, பீரியாடிசிட்டி கான்செப்ட். ஸோ பீரியாடிசிட்டி கான்செப்ட் அப்படின்னா கணக்கியல் கால கருத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, பாருங்க, திஸ் கான்செப்ட் டீல்ஸ் வித் ப்ரிப்பரேஷன்ஸ் அக்கௌண்ட் ஃபார் எ பர்டிகுலர் பீரியட். ஸோ என்ன சொல்கிறாங்க, அந்த பர்டிகுலர் பீரியட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஸ் த proprietors, investors, creditors, employees and government. Proprietors, investment, creditors, employees and government are interested in knowing the performance of the business unit periodically. It becomes necessary to select a particular period, normally 1 year, for measuring performance. Hence financial statements are prepared after every accounting period and not at the end of its life அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோட மீனிங் என்ன சொல்கிறாங்க பாருங்க, கீழே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. திஸ் கான்செப்ட் ஹெல்ப்ஸ் தி பிஸ்னஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் இன்கம் டு தி ஓனர் அண்ட் கம்பேரிங் அண்ட் எவாலுவேஷன் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, பீரியடிசிட்டி கான்செப்ட்னு நான் சொல்லியிருக்கேன், கணக்கியல் கால கருத்து அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒவ்வொரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீ என்ன பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், அக்கௌண்டிங்கை வந்து நீ க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா, பர்டிகுலர் இயரில் நீ அக்கௌண்ட் என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா கம்பெனியோட ரிசல்ட் என்ன, கம்பெனி எப்படி போயிட்டுருக்கு, கம்பெனி ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கா லா-ல் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து தெரியணும். ஒவ்வொரு இயருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2020 ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ 2010 2020 ஆயிடுச்சு. ஸோ இந்த 20 இயர்ஸும் ஒவ்வொரு இயருக்கும் சொல்லி ஒரு ஃபிக்ஸட் டேட் இருக்கும், பர்டிகுலர் அந்த இயர் எண்டிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனி பற்றி ஒரு என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீ ஒரு கணக்கு கட்டி ஆகணும் ஒவ்வொரு இயரும். ஸோ அந்த இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1/4
2010 அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா. 1/4/2010 அந்த இயர் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எப்பவுமே இப்படி தான் மோஸ்ட்லி இந்த அக்கௌண்ட் கிரியேட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. 1/4/2020 இருந்து சரிங்க 1/4/2020 இருந்து என்ன பண்ணுவாங்க 31/3/2011 சரிங்களா. பாருங்க 1/4 ஆரம்பிச்சு 31/3 முடியும். இயர் பாருங்க 2010 to 2011. ஸோ இந்த இயரில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்டிங் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணுறதே என்னது 1/4 தான், முடிக்கிறது 31/3 சரிங்களா. ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலாகவே 1/1/2020 அப்புறம் 31/2020 ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 31/12/2020 அந்த இயர்க்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுதானே அது ஒரு பர்டிகுலர் பீரியட் எப்படி வேணால் அவங்க அந்த இயர் எண்டிங்கில் டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பீரியடில் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட்டையும் க்ரியேட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. இப்படி க்ரியேட் பண்ணுறது மூலிமா நமக்கு என்னது ப்ரொப்ரேட்டார்ஸ் உரிமையாளர்கள், இன்வெஸ்டார் முதலீட்டாளர்கள், கிரெடிட்டார்ஸ் எம்ப்ளாயீஸ். கிரெடிட்டார்ஸ்னால் கடனேந்தோர், எம்ப்ளாயீஸ் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கவர்மெண்ட் சரிங்களா. இவங்களுக்குலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இவங்களாம் அந்த இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ் சரிங்களா. எதுக்காகனா கம்பெனியில் என்ன மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் ஆல்ரெடி ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இல்லை ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ப்ரொப்ரேட்டர்ஸ் வந்து கம்பெனியில் போட்ட பணம் நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி சம் ரீசனுக்காக அதை தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் யாருன்னா கம்பெனிக்கு முதலீடு செய்கிறவங்களுக்கு நமக்கு அந்த அசல் வருமா, நெக்ஸ்ட் நமக்கு ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்குமா, அந்த கம்பெனி எப்படி போயிட்டுருக்கு, நம்ம பணத்தை வேறு அங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அந்த கம்பெனியில் என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தோம். கிரெடிட்டார்ஸ்னால் யார், நமக்கு கடன் கொடுத்தவங்க, நம்ம கடன் கொடுத்துருக்குறோம் அந்த கம்பெனிக்கு, அந்த கடன் நமக்கு திருப்பி வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஒன் எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சேலரிஸ் வந்து கரெக்டாக கிடைக்குமா, இன்க்ரிமெண்ட் ஏதாவது கொடுக்குமா, நம்மளோட என்விரான் ஃபீல்டு ஏதாவது மாற்றுவாங்களா சரிங்களா, நமக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் கவர்மெண்ட். இந்த கம்பெனி இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் என்ன, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவாங்க அந்த கம்பெனிக்கு டேக்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த லைன், அதனால தான் என்ன பண்ணுறாங்க இந்த இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ்க்குலாம் ரிப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு டைம் என்ன பண்ணணும் அந்த பர்டிகுலர் பீரியடில் நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக அக்கௌண்டிங்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அது வந்து கம்பெனிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அதே தான் நம்ம செலக்ட் பர்டிகுலர் பீரியடில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அதனால தான் இவங்க சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணணும் ஒரு செலக்டட் பர்டிகுலர் பீரியட் அந்த எப்போ நம்ம அந்த கணக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இயருக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு பர்டிகுலர் பீரியடை டிசைட் பண்ணிவிட்டு 1 இயர்க்கு ஒரு டைம் கண்டிப்பாக மெஷரிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் மெஷரிங். ஸோ அப்போ தான் அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதனால் கண்டிப்பாக 1 இயர்க்கு ஒரு டைம் என்ன பண்ணணும் நம்ம முக்கியமாக நம்ம அக்கௌண்டிங்கை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ தான் நம்ம கம்பெனியோட ரிசல்ட் என்ன நமக்கு தெரியும் சொல்கிறாங்க சரிங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹென்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஆஃப்டர் எவ்ரி அக்கௌண்டிங் பீரியட் அண்ட் நாட் அட் தி எண்ட் ஆஃப் இட்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறது மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறோமா, அதை ப்ரிப்பேர் பண்ணுறது மூலிமா ஒவ்வொரு அக்கௌண்டிங் பீரியட்லையும் சரிங்களா எவ்ரி அக்கௌண்டிங் பீரியட் அந்த ஒவ்வொரு இயரும் என்ன பண்ணுறாங்க அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அதோட முடிவே இல்லை அந்த இயரில் அந்த கடைசி வரைக்கும் எப்படி சொன்னால் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம கணக்கு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மேலே அந்த கம்பெனி ரன் பண்ண மாட்டாங்க அப்படின்றது அர்த்தம் இல்லை சரிங்களா. ஸோ ஒவ்வொரு இயரும் எப்படி இந்த ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு வந்திருக்கோன்னு தான் நம்ம என்ட்ரி பண்ணுறோமே தவிர இதுக்கு மேலே நம்ம பிஸ்னஸே நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அக்கௌண்டிங் க்ளோஸ் பண்ணுறதில்ல. பேசிக்காக ஒவ்வொரு இயரும் இந்த இயரில் என்னென்ன நம்ம பிளான் பண்ண பாரு நம்ம கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கா,
நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இந்த இயருக்கு வந்திருக்கு, போன வருஷம் எப்படி ப்ரீவியஸ் இயர்ஸில் எப்படி ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு தான் அந்த ஒழிய கம்பெனியை அந்த லைஃப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. சரிங்களா? அடுத்த லைன் பாருங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, this concept helps the business in distributions of income to the owners and comparing and evaluation performance of different periods. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஓனர்ஸ்க்கும் சரிங்களா அதோடைய கம்பெனியோட ப்ராஃபிட் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணுவாங்க, ஓனர்ஸ் வந்து என்ன தெரிஞ்சுக்குவாங்க, கம்பெனி ப்ராஃபிட் போயிட்டுருக்கா லாஸில் போயிட்டுருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. சரிங்களா? இங்கே இப்போ ஓனர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் சரிங்க அவரோட இன்கம்மை வந்து என்ன பண்ணுவாங்க, ஓனருக்கு கொடுத்துருவாங்க. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் ஒவ்வொரு இயரும் நம்ம கரெக்டாக என்ன பண்ணுவோம், அக்கௌண்ட்டுங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு வரோம் இல்லைங்களா, ரெக்கார்ட் அப்படி அக்கௌண்ட்டுங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு வரதால ஒவ்வொரு இயருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் 2020 ஆரம்பிக்க 2010 ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், 2020 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கேன். 10 இயர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அக்கௌண்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு இயரும் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கணக்கை முடிச்சுட்டு வரோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு இயரும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். எப்படி கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, 2010 என்ன மாதிரி பிளான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறோம், ஸோ எப்படி நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, 2021 எப்படி வந்திருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு இயராக கம்பேர் பண்ணுறோம். ஸோ இப்படி கம்பேர் பண்ணுறது மூலிமா நமக்கு ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இயர் 2021 வந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படிலாம் நம்ம வந்து பிளானை கொண்டு வரணும், எப்படி இன்னும் நிறைய ஐடியாஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், நம்மளுடைய கம்பெனியோட ப்ராஃபிட் எப்படி வந்து இன்னும் க்ரோத் பண்ணலாம், அந்தளவுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம கம்பெனிக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கம்பெனி ஒரு நாள் டிசிஷன் எடுக்கிறதுக்காக கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பர்டிகுலர் இயரில் நீ அக்கௌண்டிங்கை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேட்சிங் கான்செப்ட். மேட்சிங் கான்செப்ட் அப்படின்னா பொறுத்துக்கை கருத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்கள், அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட் revenues during an accounting period are matched with expenses are incurred during that period to earn the revenue during that period. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட், இந்த கான்செப்ட் என்ன வலியுறுத்துது, அந்த பொறுத்துக்கை கருத்து நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரிவென்யூஸ் எக்ஸ்பென்சஸ் பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ ரிவென்யூஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ உன்னோட கம்பெனியில் ஒரு 100 வாட்டர் பாட்டில் என்ன பண்ணுற, நீ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற, தயாரிக்கிற. ஸோ அந்த 100 வாட்டர் பாட்டில்ஸ் நீ தயாரிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணும், முதல்ல உன்னுடைய கையில் இருந்து கொஞ்சம் அமௌண்ட் போட்டால் தான் அந்த பொருளை தயாரிக்க முடியும் இல்லைங்களா. ஸோ அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கான எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, அந்த பொருள் தயாரிக்கிறதுக்கு நீ எவ்வளோ செலவு பண்ணியிருக்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரி பண்ணி வைக்கணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, அந்த பொருளை விற்கிறது மூலியமாக என்ன பண்ணுவோம், உனக்கு ஒரு சேல்ஸ் பண்ணுறியா, சேல்ஸ் பண்ணுற அப்படின்னா அமௌண்ட் உனக்குள்ளே வருமா. ஸோ அந்த அமௌண்ட் என்னது, ரெவென்யூ, அது ஒரு வருமானம். எப்படிங்க மிஸ் அதை சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு பாருங்கள், ஒரு வாட்டர் பாட்டில் தயாரிக்கிறது, ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் தயாரிக்கிறதுக்கு நம்ம 100 ருபீஸ் வந்து அதை செலவு பண்ணுறோம். அதுக்கு அது விற்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 150க்கு விற்கிற அப்படின்னா நமக்கு எவ்வளோக்குன்னு ப்ராஃபிட் வருது, மேலே எக்ஸ்ட்ரா எவ்வளோ வருது, 50 ருபீஸ் நமக்கு என்னது பெனிஃபிட்ஸ். ஸோ அது என்ன, ரெவென்யூ. ஸோ நம்ம தயாரித்த பொருள், அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கே 100 ரூபா தான் செலவாச்சு, ஆனால் நமக்கு கிடைச்சது என்ன, 50 ரூபா. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரெவென்யூஸும் எக்ஸ்பென்சஸும் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் இயரில் சரிங்களா, பாருங்கள், டூரிங் தட் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாரு, ரெவென்யூஸ் incurred during that period to earn the revenue during that period. ஸோ அந்த பர்டிகுலர் இயரில் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவோமா. ஸோ இந்த மேட்சிங் கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இயரில் எவ்வளோ நமக்கு வருமானம் வந்திருக்கு, ஈட்டிய வருவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, எவ்வளோ நம்ம ரெவென்யூ வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெவென்யூக்காக நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்சஸ், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இயர் பை இயர் என்ன பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் என்னது, மேட்சிங் கான்செப்ட். நமக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, அந்த வருமானத்துக்கு நாம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணி பார்க்கறது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். திஸ் கான்செப்ட் பேஸ்ட் ஆன் அக்யூரல் கான்செப்ட் அண்டு பீரியடிசிட்டி கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இது ரெண்டும் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, அக்யூரல் கான்செப்ட்ன்றது நிகழ்வு தீர்வு கருத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இனிமேல் நம்ம 10th பாயிண்ட் அதை பார்ப்போம், அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பீரியடிசிட்டி கான்செப்ட் அப்படின்றது நம்ம இப்போ பார்த்தோமாக்கன்னு 6th பாயிண்ட் என்ன பார்த்தோம், பர்டிகுலர் இயரில் வந்து அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணும், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும் அந்த இயர்க்குள்ளே. அப்போ தான் நமக்கு என்ன, இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ்க்கு சில பேருக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறதால அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணும், பர்டிகுலர் இயரில் ஒவ்வொரு டைமும் அக்கௌண்ட்டையை
ரெக்கார்ட் பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் அதுக்கு மேட்சிங் கான்செப்ட் இருக்கும். பட் இங்கே என்ன சொல்கிறாங்களா, பீரியாடிசிட்டி கான்செப்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு கான்செப்ட்லேயும் பாருங்க, periodicity concept fixes the time frame for measuring performance and determining financial status. ஸோ periodicity concept என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட அமௌண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத சொல்லுவாங்க. அடுத்தது என்ன, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஓரியன்டாக தான் இருக்குமே தவிர வேற எந்த எக்ஸ்பிளனேஷனும் அதில் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா, அடுத்த லைன் பாருங்க, ஆல் எக்ஸ்பென்சஸ் பெய்ட் டியூரிங் தி பீரியட் ஆர் நாட் கன்சிடர்ட் பை ஒன்லி தி எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு தி அக்கௌண்டிங் பீரியட் ஆர் கன்சிடர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அக்யூரல் கான்செப்டாக இருந்தாலும் சரி, இல்லை பீரியடிசிட்டி கான்செப்டாக இருந்தாலும் சரி, இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லா செலவுகளை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் இயரில் என்ன செலவாயிடுச்சு, அந்த பொருளை தயாரிக்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற எவ்வளோ செலவு பண்ணியிருக்கன்ற மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்களே தவிர செலவை மட்டும்தான் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். வேறு எவ்வளோ அதன் மூலிமா எவ்வளோ இன்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த அக்கௌண்டிங் பீரியடில் நமக்கு காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதான் பாருங்க, பட் ஒன்லி தி எக்ஸ்பென்சஸ், செலவுகளை மட்டும்தான் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் இந்த மேட்சிங் கான்செப்டில் என்ன நம்ம காட்டுவோம் அப்படின்னா பாருங்க, ஆன் தி பேசிஸ் ஆஃப் திஸ் கான்செப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் மேட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் prepaid expenses and accrual or unearned revenue. Also due provisions are made for depreciation for the fixed assets, bad debts relating to the accounting period. This it matches the revenues earned during an accounting period with the expenses incurred during that period to earn the revenues before ஷேரிங் எனி ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இதில் மீனிங் என்ன சொல்ல வராங்க, நாங்கள் இந்த மேட்சிங் கான்செப்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங்கிறது கொடுபட வேண்டியது, யாருக்காவது நமக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கா. இப்போ கம்பெனி எடுத்துக்கிட்டால் கம்பெனியில் ஏதாவது சேலரி கொடுக்கணுமா, இனிமேல் தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எழுதி வச்சிருப்போம். ஸோ இனிமேல் கொடுக்க வேண்டியது அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, இனிமேல் என்ன பண்ணோம், கொடுபட வேண்டிய சம்பளம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்போம். சரிங்களா, இப்போ இன்னும் யாருக்காவது நம்ம இனிமேல் கொடுக்க வேண்டியது இருக்கா, இப்போ நம்ம கிரெடிட்டார்ஸ்ட்ட கடன் வாங்கியிருக்கோம், அந்த கடனை நம்ம எப்போ திருப்பி கொடுக்கணும், இன்னும் எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குதா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்போம். அதுதான் அவுட்ஸ்டாண்டிங். சரிங்களா, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா முன்கூட்டியே செலுத்திய செலவுகள். ஸோ ஒரு செலவு நடக்குது அப்படின்னா அது முன்னாடியே அதை நீ என்ன பண்ணியிருப்பேன், அமௌண்ட் பே பண்ணியிருப்பேன். நான் இன்சூரன்ஸ் சொன்னேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி என்ன பண்ணும், இன்சூரன்ஸ் கட்டணும். நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னா, இப்போ போய் ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இந்த மந்த்துக்கு மார்ச் மாதத்துக்கு உண்டான மந்த்தை கட்டுற, அந்த கட்டக்குள்ளே என்ன பண்ண அட்வான்ஸாக, சரிங்களா, முன்னாடி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஏப்ரல் மாதத்துக்கு சேர்த்து கட்டிட்டேன். இப்போ நீ என்ன பண்ணுற, மே மாதம் போகிற, மே மாதத்துக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, நீ ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடியே நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டிட்டப்பா, இப்போ நீ மே மாதத்துக்கு மட்டும் கட்டினா போதும்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னாடியே அந்த செலவை என்ன பண்ணுறேன்னா கட்டிடுற. ஸோ அது ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் ஒன் அண்ட் அக்யூர்ட் அண்ட் அன்இயர்ன்ட் ரெவன்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா, யார்ட்டையாவது நீ ஏதாவது அக்யூட் அப்படின்னா பெற வேண்டியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீ யார்ட்டையாவது அமௌண்ட் வைஸாக இருக்கட்டும், ஏதாவது உனக்கு ஒரு இன்கம் உனக்கு வர வேண்டியது இருக்கா, அதை உணர்த்துது. நெக்ஸ்ட் ஒன் அன்இயர்ன்ட் ரெவன்யூ அப்படின்னா, அந்த பொருளை விற்கிறதா அப்படின்னா அந்த பொருளை அவங்க கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதுக்கு நீ பணம் வாங்கிட்டு கொடுத்துருப்ப. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் போட்டுருவாங்க. ஆர்டர் போட்டு எனக்கு இவ்வளோ, எனக்கு 50 வாட்டர் பாட்டில்ஸ் வேணுங்க சார், அதுக்கு இந்தாங்க அமௌண்ட் சொல்லி முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பொருளை விற்கிறதுக்கு முன்னாடியே, இந்த எக்ஸாம்பிள் நினச்சிக்கோ, பொருளை விற்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, உனக்கு ஃபஸ்ட்டே அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முன்கூட்டியே பெற்ற வருமானம். ஸோ அதுக்குண்டான அந்த பொருளுக்குண்டான ஃபஸ்ட்டே அமௌண்ட்டை வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண அந்த பொருளை தயாரித்து அவங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி அதானது அன்இயர்ன்ட் ரெவன்யூ, முன்கூட்டியே பெற்ற வருமானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, அடுத்து பாருங்க, ஆல்சோ டியூ ப்ரொவிஷன்ஸ் ஆர் மேட் ஃபார் டெப்ரிசியேஷன்ஸ் ஆஃப் தி ஃபிக்ஸ்டு அசட் பேட் டெப்ட்ஸ். இதெல்லாமே நமக்கு ஒரு ஒன் ஆஃப் த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வரும், சரி கட்டுதல். ஸோ ஒவ்வொரு டைமும் அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யூனிட் வைஸ் நம்ம போகலாம், உனக்கு இன்னும் எக்ஸ்பிளனேஷன் தரேன், உனக்கு புரியும். சரிங்களா, இப்போ பாருங்கள், ரிலேட்டிங் டு தி அக்கௌண்டிங் பீரியட் அங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஆல்சோ டியூ ப்ரொவிஷன்ஸ் ஆர் மேட் ஃபார் டெப்ரிசியேஷன்ஸ் ஆஃப் தி ஃபிக்ஸ்டு அசட். ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவாங்க, அதோட ஃபிக்ஸ்டு அசட்ன்றது என்னது, ஒரு அசட்ஸோட வேல்யூ, ஒரிஜினல் வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த ஒரிஜினல் காஸ்ட்டில் இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த பொருளோட தேய்மானத்தையும் என்ன பண்ணுவாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் மேட்சிங் கான்செப்டில். நெக்ஸ்ட் ஒன் பேட் டெப்ட்ஸ். பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு வாராக்கடன்.
இப்போ யாருக்காவது என்ன பண்ணுற வாட்டர் பாட்டில்ஸ் வந்து ஒரு 50 வாட்டர் பாட்டில்ஸ் கடனாக கொடுத்துட்டேன். ஸோ அந்த கடன் ஒன்றுனா என்ன பண்ண முடியாது, வசூல் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்க பிறகு அந்த சூழ்நிலை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேட் டெப்ட்ஸ், வாரா கடன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கிற விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்க, மேட்சிங் கான்செப்டில் அந்த அக்கௌண்டிங் பீரியடுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் அடுத்தது, it matches the revenues earned during accounting period with the expenses incurred during that period to earn the revenues before sharing and profit or loss. இப்படி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு டைமும் நம்ம இது மாதிரி அக்கௌண்டிங்கில் ஒரு பர்டிகுலர் இயரில் எவ்வளோ ரிவென்யூஸ் நடந்திருக்கு, எவ்வளோ செலவு நடந்திருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணி அதோட செலவுகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சரிங்களா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோன்னு அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நமக்கு இன்கம் வந்திருக்குன்னு தெரிஞ்சாவே கம்பெனியோட பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ கம்பெனியோட பொசிஷன் என்னது, ஒன்று நம்ம கம்பெனி ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கா இல்லை லாஸில் போயிட்டுருக்கா அப்படின்றது நமக்கு என்ன அந்த ரிசல்ட் நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த கான்செப்ட் எதாவது வலியுறுத்துது அப்படின்னா பொருளை வந்து ஒரு ரிவென்யூஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ், ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு நீ எவ்வளோ செலவு பண்ணியிருக்க, அந்த பொருளை விற்கிறது மூலிமா உனக்கு எவ்வளோ ரெவென்யூ கிடச்சிருக்கு, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது தான் இந்த கான்செப்டோட மீனிங் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ மேட்சிங் கான்செப்ட் அப்படின்னு என்னென்னு புரியுதா? இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் கான்செப்ட், டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட், பீரியடிசிட்டி கான்செப்ட், மேட்சிங் கான்செப்ட். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ரியலைசேஷன் கான்செப்ட், நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த பாயிண்ட் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களாம்மா? தேங்க்யூ.